கிரீடொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட ஷாம் சார் இணைஞ்சிருக்காங்க. தேர்ட் ஓடிஐ எல்லாருமே எதிர்பார்த்தது ஒன்றா இருந்துச்சு, நடந்தது ஒன்றா இருந்துச்சு. குரூப்ல டூப்புங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மேட்ச் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி போட்டாரு, விராட் கோலி ஒரு 50. அண்ட் ஆல்சோ அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மேட்ச் பார்க்கும்போது? சாண்டி, நம்ம வந்து இந்த ப்ராட்காஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்களே ரோக்கோ ரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த ரோக்கோ வந்து வந்தாச்சு. நம்ம வந்து முன்னாடி சொன்னது ரோக்கோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் எங்க கிட்ட வந்து அந்த ஸ்டில் அந்த ஃபயர் இன்னும் இருக்குங்கிறது காட்டுற மாதிரி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டிங் ஷோ, போத் பை தி எல்டர் மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் ஓடிஐ ஸ்டேட்ஸ்மேன். ஓடிஐல இந்த ஜெனரேஷன் இவங்க தான் லெஜெண்ட். இவங்களுக்கு பக்கத்துல கூட யாருமே கிடையாது. சோ அப்படி சொல்லப்படுற போத் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் கிங் கோலியும் நீங்க வந்து காமிச்சிட்டாங்க. ஃபென்டாஸ்டிக் பேட்டிங். எப்படி ஒரு சேஸ் ஆங்கர் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ஆக்சிலேட் பண்ணணும், யாரை டார்கெட் பண்ணணும், எப்படி வந்து சிங்கிள்ஸை வந்து டபுள்ஸை கன்வெர்ட் பண்ணணும், எப்படி ரிஸ்க் இல்லாம பண்ணணும், எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஹார்ட்லி ஒரே ஒரு டிராப் சான்ஸ் அந்த கோலியோட ஒரு எல்பிடபிள்யூ மிஸ், இன்னொன்னு அந்த ரோஹித்தோட டிராப் கேட்ச், இது ரெண்டு தான் இஷ்யூ தவிர மற்ற எங்கேயுமே வந்து ஒரு ஃபிளாலஸ் பெர்ஃபார்மன்ஸ். குடோஸ் டு இந்தியன் பேட்டிங். ஆனா இந்த இந்தியன் பேட்டிங்ல ரோஹித் கோலி அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் அப்படியே லைட்டா வந்து மறைஞ்சு போயிட்டு இருக்காரு, கேப்டன் கில். ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை அன் இந்தியன் கேப்டன் இந்த ஓடிஐ சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா. இது வரைக்கும் அந்த ரெக்கார்ட் வச்சிருந்தாரு. சௌரவ் கங்குலியோட ரெக்கார்டை வந்து தலை தோனி தட்டிட்டு போனாரு. இப்ப தலை தோனி கிட்ட இருந்து இப்ப இவர் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நான் 14.33 மூணு மேட்ச் சேர்த்து பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 43 44 ரன் தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 50 ரன் தோனி அடிச்சிருக்காப்ல டைமர் சீரீஸ்ல. அதுக்கு முன்னாடி ஆஹ், கங்குலி வந்து இன்னும் 60 ரன் சம்திங் அடிச்சிருக்கிறாரு. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ பேட்டர் ஹூ இஸ் அ கேப்டன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மோசமான ரெக்கார்டுக்கு வந்து கில்லு போயிருக்கிறாரு. சரி, பேட்டிங் மட்டும் தான் மோசம்னா கேப்டன்சி அண்ட் போலிங் ரொட்டேஷன் இன்னும் பேத்தட்டிக்கா இருந்துச்சு. நம்ம முன்னாடி மேட்ச் சொல்லியிருந்தோம், போன மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு டேர்ன் எடுக்கிற வந்து ஒரு பிச்சு, அங்க வந்து குல்தீப் யாதவ் தான் விளாண்டுருந்தோம். அங்க குல்தீப் யாதவ் எடுக்கல. சரி, ஓகே, கேட்டுட்டு இன்னைக்கு குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. போன ரெண்டு மேட்ச்லயும் அதிகமான விக்கெட் எடுத்து ஹர்ஷதீப்பை டிராப் பண்ணிட்டு எதுக்கு இன்னொரு ரன் மிஷினா வந்து பிரசித் கிருஷ்ணா கொண்டு வந்தாங்க தெரியாது. 5 ஓவர் மட்டுமே போட்ட சிராஜ் கையில ஏன் இன்னும் பால கொடுக்கல தெரியாது. கையில வந்து இன்னொரு 4 ஓவர் வச்சிருக்கிற அக்ஷர் பட்டேல் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வந்து வாஷிங்டன் சுந்தரும் அக்ஷர் பட்டேல் தான் அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல அந்த ஸ்க்ரூவை முடுக்க ஆரம்பிச்சாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கண்ட்ரோலை வந்து இந்தியா பக்கம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்ல அக்ஷர் பட்டேலுக்கு ஏன் ஓவர் கொடுக்கல தெரியாது. அட் த சேம் டைம் ரன்னு வாரி வாரி கொடுத்துருக்கிற பிரசித் கிருஷ்ணா ஓவர் கம்ப்ளீட் பண்ண கொடுத்துருக்கீங்க, என்ன காரணம்னா வந்து தெரியாது. இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம ரேங்கிங் பார்ப்போம். ரேங்கிங் பார்க்கும்போது இப்ப நீ 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் நீ அவனோட புத்திசாலியே தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா ஹர்ஷித் ராணா பெட்டர் பவுலரா தெரிஞ்சாரு. அண்ட் இன்னைக்கு அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு கிட்டத்தட்ட வந்து 10 யூஸ் பண்ணாங்க. அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி எல்லாமே வந்து ஓடி வந்து ஸ்லோ பால தான் போட்டாரு. ஸ்லோ பால பிக் பண்ண முடியாம வந்து காலி ஆயிட்டு போனாங்க. அப்கோர்ஸ் விக்கெட் டாலியே 4 விக்கெட்னு வந்துடும். ஆனா யாரு கூட போலிங் காம்பினேஷன் போட்டதுனால, பிரசித் கிருஷ்ணாவோட போலிங் காம்பினேஷன் போட்டதுனால இவன் இவனை ஈஸியா அடிக்கலாம், அவனை ரொம்ப ஈஸியா அடிக்கலாம் போது இவனை விட்டுட்டு அவர் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்டாக் மோட் போனதுனால இன்னைக்கு ஹர்ஷித் ராணா டேஞ்சர் கம்மி. ஏன் வந்து ஹர்ஷதீப் சிங்கை வந்து டிராப் பண்ணாங்க, சரியான ரீசன் கிடையவே கிடையாது. அண்ட் இந்த போலிங் ரொட்டேஷன், இந்த ஓவர் கம்ப்ளீஷன்லாம் வந்து ஒரு கேப்டனுக்கு மினிமலா வந்து தெரியணும். அது ஏன் வந்து இன்னும் லேர்ன் பண்ணாம இருக்கான்னு தெரியல. தென் கேச்சஸ் கிட்டத்தட்ட ஆஃப்டர் தி வேர்ல்ட் கப் நம்ம வந்து லீஸ்ட் கேச்சிங் எஃபிஷியன்சி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 60% தான் வச்சிருக்கோம். பங்களாதேஷ்ல கூட நம்மளோட நல்லாவே கேட்ச் பிடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சோ இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க, கோச்சிங் இந்த கேப் எப்படி ஃபில் பண்ண போறாங்க, எப்படி இந்த கேப்டன்சியை வந்து மாத்த போறாங்கன்னு சத்தியமா தெரியல. அண்ட் 18 டாசஸ் ஆன் த லாஸ், 18 டாசஸ் தோக்குறதும் வந்து ஒரு ரெக்கார்டு தான். ஓகே, டாஸ் ஜெயிக்கிறது போறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து சிட்னி பிச் வந்து யூஸ்வலா வந்து பேசர்ஸ்க்கு அதிகமா விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியா கொடுக்குறாங்க. ஆட ஆட வந்து ஸ்பின் பிச் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இந்தியா இங்க ஜெயிச்சப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு 9 வருஷம் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. 2016 ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி 2008 தான் ஜெயிச்சாங்க. அப்படிப்பட்ட கிரவுண்ட்ல ஒரு வின்னு இந்தியா வந்திருக்கு. இது ஃபுல்லஸ்ட் கிரெடிட்ஸும் நான் அந்த ரெண்டு பேட்டர்ஸ் கொடுப்பேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். அண்ட் போலிங்லயும் அந்த இளங்கன்று பயமறியாதுன்னு போலிங் போட்ட அந்த வாஷிங்டன் சுந்தருக்கும் அக்ஷர் பட்டன் தான் கொடுப்பேன். இதுல
ராணாவுக்கோ இல்ல வந்து கில்லுக்கோ நான் எந்த ஒரு கிரெடிட்ஸும் கொடுக்க மாட்டேன் சாண்டி. ஓகே பிரதர். இப்போ நம்ம பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயங்களா பார்க்க வேண்டியது வந்துட்டு ரோஹித் சர்மாவோட பேட்டிங்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரும்பி அதுவும் அதான் சொல்லுவாங்களா அந்த என்ன என் பன்னீர்செல்வம் திரும்பி வந்துட்டாங்கிற மாதிரியே அந்த அவருடைய அந்த பேட்டிங் அதுவும் அந்த ஸ்வீப்ல ஒரு சிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பன்னீர்செல்வம் எங்கேயும் போவே இல்லை, அங்கேதான் இருந்தாரு. என்ன முன்னாடி வந்து வேர்ல்டு கப் அப்போ செல்ஃப்லெஸ் பேட்டிங் அந்த ஒரு இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு செட் த டோன் ஃப்ரம் பால் ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா when captain is attacking from the front அது வந்து பின்னாடி வர பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு தனி மொரால் பூஸ்டரா கொடுக்கும், மொரால் கொடுக்கும். இப்போ நீங்க கேப்டன்சி வந்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க, கேப்டன்சி வேணாம்னு சொல்லிட்டீங்க. அவர் என்ன பண்ணாரு? ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னும் இன்னும் லீனர் மீனர் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ரொம்ப லைட் ஆகி வந்தாரு. அவருக்கு அந்த இந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், அந்த எஃபெக்ட் ஆஃப் டைமிங், அது வந்து உங்களுக்கு வந்து விராட் கோலியை விட எனக்கு வந்து இட்ஸ் இட்ஸ் மோர் வித் ரோஹித் சர்மா முடியும். ரெண்டு பேரும் வந்து ஒரு காம்படிட்டர்ஸ் தான், ரெண்டு பேரும் பேட்டிங் ஸ்டால் வேர்ட்ஸ். இவர் ஆடுறது அப்படியே கிளாசிக்கல் புக் கவிதை மாதிரி இருக்குன்னா, இவரது ஹைகூமர் எல்லாமே இருக்கும். ஆனா ஆன கிவன் டே ஒரு ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் அந்த ஒரு டேடி ஹண்ட்ரட் அடிக்கும் போது அந்த இன்னிங்ஸை பார்த்தா நல்லா இருக்குமா, இல்ல விராட் கோலி இன்னிங்ஸ் பார்த்தா நல்லா இருக்குமானா ரோஹித் சர்மா தான் தெரியும். விராட்டே பாத்தீங்கன்னா அவர் 6 பவுண்டரி தான் அடிச்சாரு. மொத்தமாவே வந்து அந்த ஒரு 70 ரன்ல ஒரு 6 பவுண்டரி ஃபுல்லா ஓடி ஓடி எடுத்தாரு. முதல்ல அந்த ஒரு ரன் எடுத்து பிக்ஸ் பண்ண முடியாது. பட் ரோஹித் சர்மா நான் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஸ்வீப்ல சிக்ஸ் அடிக்கிறது, அதெல்லாம் வேற. ஸ்வீப் சிக்ஸை விட ஜாம்பா வந்து அந்த ஜஸ்ட் லைக் தட் இன்சைட் அவுட் மாதிரி சும்மா தூக்கி ஒரு ஜஸ்ட் ஒரு செக் ஷாட் மாதிரி தான் இருக்கும். ஒரு பேட் ஃபுல் ஸ்விங் போட்டு செக் ஷாட் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணும்போது பரவாயில்ல. இன்னும் வந்து இது அந்த நிறைய நம்ம பாஸ்ட்ல வந்து நம்ம 90s ஸ்பீட் பார்த்தோம்னா சொல்லுவோம், ஒரு பிளேயர் இந்த மாதிரி தான் எழுதி கட்டி முடிஞ்சாச்சு போயாச்சு அப்படின்னு சொல்லும் போது அவரோட நெக்ஸ்ட் ரிப்ளை பேட்ல இருந்து வரும். இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தங்க பேட்டால கௌதம் கம்பீருக்கும் அஜித் அகர்கருக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து நீங்க வந்து இல்ல ஒரு என்னென்ன கட்டத்துல கட்டுக்கதை கட்டினீங்க என்ன சொல்லி ஒரு கட்டத்துல சொல்லுங்க. ரோஹித் சர்மா அடிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா டைமிங்க்குலாம் அவர் வெயிட் பண்ணவே இல்லை, ஹிட்ரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் நல்லாவே மாட்டுனுச்சு. அதை பார்க்கும் போது தான் தோணுச்சு கண்டிப்பா இது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஒருத்தரை ஒரு 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 கேப்டன்சி மெட்டீரியல் ஒருத்தர் கூப்பிட்டு வரீங்க. அந்த கேப்டன்சி மெட்டீரியல் ஆன் ஃபீல்டு ஒழுங்கா பண்ணல, பேட்டிங்கும் ஒழுங்கா பண்ணல, இது ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு, இன்னைக்கு நிறைய இன்ஸ்டன்ஸ்ல வந்து விராட் கோலி வந்து கில்ல கை பிடிச்சு டிஸ்கஷன் பிடிச்சி விட்டு இரு பேசணும் கேளு பண்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சீரீஸ் போச்சுதான் இல்லைன்னு சொல்ல, பட் there are some decisions you have to be taken care of. There are certain things which you have to lead care of. And விராட் பேர் என்ன உங்களுக்கு கில் கூட ஆடும்போது கூட விராட் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்கி சிக்கலாம் வேணாம், இல்ல பால் வருது நான் அடிக்கிறேன். ஹேசல்வுட்டை கொஞ்சம் நல்லிஃபை பண்ணி ஆனது, ஹேசல்வுட் அட்டாக் பண்ணி தப்பு பண்ணாம ஹேசல் நல்லிஃபை பண்ணி ஆனது. முதல் ஒரு பார்ட்னர்ஷிப் செட் பண்ணும் போதே ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட், நான் இன்னைக்கு மேட்சா முடிச்சு கொடுத்து தான் வருவேன். தென் விராட் வந்து ஒன்ஸ் விராட்டுக்கு ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 50 பார்ட்னர்ஷிப் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து விராட் தான் அதிகமா கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பவுண்டரிஸ்லாம் அவர் தான் அடிச்சிருப்பாரு, ரோஹித் ஒரே சிக்ஸ் அடிச்சாரு. பட் அடுத்து அதே ஒரு 100 150 வருவா பாத்தீங்கன்னா ரோஹித்தோட கான்ட்ரிபியூஷன் வர ஆரம்பிச்சது. எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு இடத்துல ஆள் நிக்கிறேன், அங்கேயே நான் சிக்ஸ் அடிக்கிறேன், திருப்பி போடு, திருப்பி அதே இடத்துல ஃபோர் அடிக்கிறேன். which means to say that நீ என்ன வேணா செட் பண்ணு, if it is my day I'm going to take you apart அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஃபுல்லஸ்ட் கிரெடிட்ஸ் அந்த 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 ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்கல்ல, ஸ்டாம்பிங் அவரோட ஃபேவரட் கிரவுண்ட். இப்போ போன மேட்ச் நம்ம அடிலைட் வந்து ஹைப் பண்ணாங்களே, விராட் வந்து தூங்கி ஏஞ்சிட்டு வந்தா கூட அடிலைட்ல அடிப்பாரு, இங்க அவருக்கு ஸ்டாண்ட் இல்ல. இங்க அந்த எந்த பேச்சும் இல்ல. சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், ரோஹித் சர்மா வந்து ஆஸ்திரேலியால விசிட்டிங் பேட்ஸ்மேன் அதிகமான ரன்ஸ் அடிச்ச ஒரு பேட்டர். ஆமா. எல்லா கிரவுண்ட்லயும் ஒரு 100 இருக்கு. இந்த இந்த கிரவுண்ட்ல போன முறை ஒரு 100 மிஸ் ஆச்சு, 99ல என்னவோ அவுட் ஆனாரு, அதுல மிஸ் ஆச்சு. அது மிஸ் பண்ணது சேர்த்து வட்டியும் முதல்ல நீங்க அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. அவரே சொல்றாருல, 2008 நான் இங்க ஆடினேன், திருப்பி 2025 17 ஆடி இருந்தாலும் நான் திருப்பி நீங்க ஒரு ஃப்ரெஷரா தான் வந்து ஆடினேன் அப்படிங்கிற சொல்லிருக்கிறேன். இந்த மைண்ட் செட் கண்டிப்பா தேவை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அவங்கள வந்து அந்த 2027 வேர்ல்டு கப் நம்ம கொண்டு போகும்போது நம்ம லீப் கரெக்டா இருக்கும். இப்போ ஹோம்ல ஆட போறாங்க, ஹோம்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்ச் ஆட வேணாம், யூ கேன் பிக் அண்ட் சூஸ். ஏன்னா இன்ஜுரி ஆகக்கூடாது, ரெண்டு பேருக்குமே இன்ஜுரி ஆகக்கூடாது, இல்ல நமக்கு ஃபார்ம் இப்போ அவுட் ஆகக்கூடாது. பிகாஸ் ரெண்டாயிரத்தி இவங்க ரெண்டு இருபத்தி ஏழு வேர்ல்ட் கப் வரைக்கும் கம்மியான மேட்சஸ் தானே ஓடியே இருக்கு. அவ்வளவு பிக் அண்ட் சூஸ் கரெக்ட் அளவுக்கு கரெக்ட் இருக்கா? கரெக்ட் சாண்டி. இல்ல இப்போ நான் அதான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து யாரும் சொல்லுவேன், டெண்டுல்கர் வந்து 2010 பண்ண ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். டெண்டுல்கர் 2010 அவர் வந்து ஒரே ஒரு அந்த ஓடிஐ சீரிஸ் மட்டும் தான், சவுத் ஆப்பிரிக்கன் ஓடிஐ, அதுலயும் அந்த 200 அடிச்ச மேட்ச்க்கு அப்புறம்
200 அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் வந்து ஆடவே இல்லை. டெஸ்ட் ஆடினாப்ல, டெஸ்ட்ல ஃபார்ம் பண்ணல. பட் டெஸ்ட் உங்களுக்கு அப்படி இல்ல. நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து மத்தவங்க யாரும் ஆடிட்டு தான் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் போலாம், நல்ல லாங் கேப் இருக்கும். இப்ப இவங்க அதிகம் அடிக்கிறது இல்ல. எனக்கு என்ன பையனா, ஹோம்ல வந்து இப்ப 2 பேர் வந்து இப்ப ஹோம்ல ஆட வராங்கன்னு வச்சுங்களேன். ஹோம்ல ஆடி ஏதாவது தேவையில்லாத ஒரு இன்ஜுரியோ இல்ல வந்து இப்ப இவங்க 2 பேரும் புது பேட்டர் கிடையாது. ஒரு இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் ஆடுறதோ போறதெல்லாம் அப்படி ஆடு கிடையவே கிடையாது. ட்ரைட் ஓல்டு டெஸ்டட் ஒரு ஓல்டு வார் ஹார்ஸ் தான். அவங்களோட வீக்னஸ் அதை வந்து வெளியில பெருசா தெரிய வரக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ரோஹித் சர்மாவோட அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டாரு பாத்தீங்களா. அந்த செல்ஃப்லெஸ் இன்டென்ட் அப்படிங்கிற அட்டாக்க மாத்தி இன்னைக்கு என்ன பண்ணாரு, ஆங்கர் பண்ணி அதுக்கப்புறம் தேவைப்படும் போது ஆக்சிலேட் பண்ணு சொல்லி கொண்டு போயிருந்தாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரும்போது தேர் மோர் லைக் தோனி ஆஃப் 2016 to 19 அந்த மாதிரி மாற போறாங்கன்னு நினைக்கிறேன். அது அதே பண்ணா போல இன்னும் பெட்டரா எனக்கு இருக்கும். இன்னொரு கேள்வி இருக்கு. இந்தியாவுக்கு அது இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சொல்லுங்க கில் சாண்டி. பாத்தீங்கன்னா சமீபத்துல நல்ல ஃபார்ம்ல டெஸ்ட்ல இருந்தே இருக்காரு. அதாவது இங்கிலாந்து டூர்ல பெருசா பண்ணல அப்படிங்கும்போது அங்க நல்லாவே பண்ணாரு. அடுத்து ஏசியா கப் T20ல ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணாரு. ஒன்னும் பெருசா பண்ணல. பட் இப்போ திரும்பி ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது ஒரு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லங்கிறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனால இருக்கும் அந்த இஷ்யூ? அவருக்கு ஆல்ரெடி ஆஸ்திரேலியானாலே இஷ்யூ இருந்திருக்கு. சி சரி, நீங்க வந்து கில்லோட ஓவரால் கெரியர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சேனா கண்ட்ரீஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, சேனா கண்ட்ரீஸ் அவர் என்ன பெரிய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து ஒயிட் பால்ல வந்ததே கிடையாது. நீங்க வந்து டெஸ்ட்ல வந்து தப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி இங்கிலாந்துல போய் பேஸ் பால்னு சொல்லிட்டு மொத்தமா தரையை உருட்டி விட்டானுங்க, அடிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஃபுல் கிரெடிட் டு ஹிம். நம்ம எந்த டிஸ்கிரெடிட் இல்லை. அங்க அவர் மட்டும் அடிக்கல, அந்த பக்கம் இங்கிலாந்துல போட்டு புரட்டி புரட்டி எடுத்தானுங்க. நம்ம கீழே வந்து KL ராகுல் அடிச்சா அந்த மாதிரி அடிச்சாங்க. ஓகே, அங்க வந்து யார் அதிகமா அடிச்சாலும் உனக்கு. பட் அதை தவிர்த்து அந்த டெஸ்ட் சீரிஸ் தவிர்த்து அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், நீங்க ஒயிட் பால பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவரோட நம்பர் சாட்டிஸ்பாக்சரி இல்லவே இல்லை. உங்களுக்கு சேனாலையும் இல்ல வந்து இந்த T20 ஃபார்மேட்லயும் சரி, 2 ஃபார்மேட்லயும் பெருசா கிடையவே கிடையாது. அடிச்சது எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்பாவே, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் இது எல்லாமே இங்க அடிச்சிருக்காரு. வெளியில அடிச்சிருக்காரு. ஹோம்குள்ள அடிச்சது யாருன்னா நியூசிலாந்து அடிச்சிருக்காரு. நியூசிலாந்துல போய் ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. நம்பர்ஸ் கிடையவும் கிடையாது. ஆஸ்திரேலியால சுத்தமாவே இல்லை. சவுத் ஆப்பிரிக்கால இன்னும் போன முறை போய் ஆடின போதே வந்து உட்கார வச்சுட்டாங்க. T20 இல்லப்பா உங்க நம்பர் சரியில்லைன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. இவரோட அந்த வீக்னஸ் தெரியப்படுது. அந்த ஜெனரேஷனல் டேலண்ட், இந்த ஒன்ஸ் இன் ப்ராடிஜி அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் உடையுதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம நிறைய சமூக வலைதளங்களை பாக்குறோம். இந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி நிறைய வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பரப்பப்படுது. உதாரணத்துக்கு போன மேட்ச் என்ன சொன்னாங்கன்னா, கில்லு நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு, எதிர்த்தாப்புல ஃபுல்லா ரோஹித் வந்து டாட் பால் மேல டாட் பால் அடி ப்ரெஷர் ஏத்தி அவுட் ஆயிட்டாங்க. ஆஹ் இது T20 மேட்ச் கிடையாது. ஃப்ரம் பால் 1க்கு அப்புறம் அடிக்கிறது T20 கிடையாது. கொஞ்சம் பாலை பார்த்து என்ன கண்டிஷன் பார்த்து இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் போத் டெஸ்ட் அண்ட் T20. ஒரு 20 ஓவர் நீங்க வந்து T20 மாதிரி ஆகலாம், மிச்சம் 30 ஓவர் டெஸ்ட் மாதிரி யூ நீட் டு பிளே இட் அலாங். அதுதான் ODI கிரிக்கெட். அன்லஸ் உங்களுக்கு கட்டாந்தத்தையே போட்டு விட்டு இஷ்டத்துக்கு பாலை போடுற மாதிரி போட்டா மட்டும்தான் நீங்க எல்லா பாலும் வந்து PS4 அடிக்கிற மாதிரி அடிக்கலாம். சோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டாட் பால் ஆடுறது மாதிரி கொண்டு ப்ரொமோட் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி போடுற அந்த பிஆர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. இப்படி எக்ஸாஜரேட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. இது மிகப்பெரிய வார்னிங் சைன் ஃபார் இந்தியா. ஏன்னா டாப் ஆஃப் தி ஆர்டர் ஒரு நியூ பால் ஆட போறவரு இவ்வளவு வீக்னஸா இருக்கிறது, அதுவும் கேப்டனா இருந்து பண்ணா அப்படியே அந்த மொரால வந்து இறக்கி விட்டுரும். இன்னைக்கு வந்து நீங்க என்ன நல்ல நீங்க வந்து ப்ரெஷர்லெஸ் டார்கெட் அழகா ஆடி இவரே அந்த இன்னொரு 100 அடிச்சுட்டு போயிருக்கலாமே. ஓகே பிரதர். ஒரு இப்போ டெபியூ டூர்ல அசல் முடிச்சு பண்ணி கொண்டு. ஓகே பிரதர். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஹர்ஷ்தீப்பை உட்கார வச்சுட்டு, ஆனா ஹர்ஷித் ராணா உள்ள இருக்காரு, ஹர்ஷ்தீப்பை உட்கார வச்சிருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு காயம் காரணமா அவரை உட்கார வச்சிருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஹர்ஷ்தீப்பை விட ஹர்ஷித் ராணாவுக்கு வந்துட்டு இன்னொரு ஃபேக்டர், அந்த பேட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் அவரை உள்ள வச்சிருக்கா. சி பேட்டிங் மட்டும் இல்ல சாண்டி. ஹி இஸ் காட் வந்து அந்த கோச்சோட டைரக்டோட அந்த ஒரு இருக்க கோச்சோட அந்த ஒரு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இம்யூனிட்டி இருக்கு. நீங்க இதை பாக்குறீங்க. மேட்சை பத்தின ரிவ்யூ கேட்கறது அர்ஷித் ராணா தான் கூப்பிட்டு கேட்கறாங்க. எந்த அளவு ப்ராமினன்ட் பீங் ப்ரொமோட்டட் ஆஸ் சம் ஃபேஸ் ஆஃப் சம் ஒரு 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 இது மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்சுக்கு முன்னாடியும் அவர்கிட்ட கேட்கறாங்க, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கேட்டு இருந்துட்டு இருக்காங்க. அக்ரி, பேட்டிங்லாம் அடிச்சிட்டாரு. அன்னைக்கு மேட்ச் வந்து அடிச்சாரு, ஒரு கடைசியில வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சாரு. ஓகே, கிரெடிட். இந்த மாதிரி அடிச்சது வந்து நம்ம ஜவஹர் ஸ்ரீநாத் காலத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஜவஹர் ஸ்ரீநாத் கூட இதே மாதிரி ஸ்லாக் பண்ணி எடுத்தது. பட் ஆனா ஜவஹர் ஸ்ரீநாத் வாஸ் மோர் எஃபெக்டிவ் ஆஸ் அ bowler than as a பிஞ்ச் ஹிட்டர். இப்போ நீங்க டாப் 8 பேர் நல்லா வந்து டாப் 7 பேர் உங்களுக்கு நல்ல பேட்டர்ஸா வச்சிட்டீங்கன்னா 8, 9, 10 உங்களுக்கு போலர்ஸே தேவையில்லை. உங்களுக்கு பெரிய யூனோ போலர்ஸ் நீட் டு பேட் மாதிரி தேவையே கிடையாது. டாப் 7 ஸ்ட்ராங்கா இருந்தா மிச்சம் 8, 9, 10 இங்க என்ன இவர் 8வது இவர் என்ன பண்ணிட்டாரு வந்து கொண்டு வந்தது ஒரு
அங்க ஒரு பேஸ் செட் பண்ணி அடிச்சதுனாலதான் இங்க அடிக்க முடிஞ்சது. ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி கடைசியில வந்து அடிச்ச மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஹர்ஷதீப் சிங் உயிரை கொடுத்து போலிங் போட்டாப்ல. கடந்த 2 மேட்ச் அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர். என்ன ஆஸ்பெக்ட்ல அவரை உட்கார வச்சுட்டு நீங்க பிரசிட் கிருஷ்ணா கொண்டு வரீங்க. சோ ஐடியலி என்ன பண்றீங்க, இவன் வந்து வீக் ஆனா இவனோட வீக்கான ஒரு ஆளை கொண்டு வரும்போது இவன் ஸ்ட்ராங்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்துட்டு இருக்குது. பிரசித் கிருஷ்ணா போட்ட ஒரே 13-14 ரன் கொடுக்குறாரு. ஒரே 13 ரன் கொடுக்குறாரு உங்களுக்கு. அவங்க சேஸ்ல இருக்காங்க. இந்த 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 பிச்சுல வந்து உங்களுக்கு 220 எடுத்தாலே அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. கடந்த கடந்த ஒரு 8 வருஷமா வந்து 8-9 வருஷமா இங்க ஜெயிச்சதே கிடையாது இருக்கும்போது, அப்படிப்பட்ட கிரவுண்ட்ல ஓடி வந்து அவர் பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து போன மேட்ச் ராணா என்ன பண்ணாலும் இந்த மேட்ச் அவர் பண்ணியிருக்கிறாரு. போன மேட்ச் ராணா என்ன விக்கெட் எடுத்தாரு, ஐ மீன் ரன் கொடுத்தாரு, இன்னைக்கு இவர் பண்ணியிருக்காரு. இவர் உடனே வந்து அவர் பக்கத்துலயே பார்க்கும்போது ஓகே, ஒரு சின்ன கோடு பக்கத்துல ஒரு பெரிய கோடு வந்து பெரிய கோடு பெருத்தது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இது எந்த லாஜிக்ல யாராச்சும் வந்து ஒரு கிரிக்கெட் ஆர்வல் ஆர்டிஐ மாதிரி போட்டு என்ன ஆஸ்பெக்ட்ல ஹர்ஷித் ராணா செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டாரு. ஏன்னா டொமஸ்டிக்ல பெரிய நம்பர்ஸ் கிடையாது. டொமஸ்டிக்ல ஒரு பெரிய நம்பர்ஸ் கிடையாது. ஐபிஎல் அந்த கேகேஆர் வின்னிங் சீசன் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. அதே போன சீசன் ஒண்ணுல புடிச்சு கிழிச்சாங்க. எக்கானமி 10க்கு மேல போய் கொஞ்சிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு வந்து T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வந்து ஜஸ்பிரீத் பும்ராவா இல்ல ஹர்ஷ்தீப் சிங்கான்னு கேட்டா இல்ல ஹர்ஷித் ராணான்னு போனீங்கன்னா என்ன ஆகும்? ஹோம்ல வந்து நீங்க ஆல்ரெடி ஏசியா கப்லயே பார்த்தோம். சும்மா இருந்த 10 மணி சங்கா வந்து வெறியேத்தி ஒரு 100 அடிக்க வச்சதே யாரு? நம்ம ஹர்ஷித் ராணா தான். சும்மா இருக்கிறவனுக்கு பவுன்சரா போட்டு ஷார்ட் பால போட்டு விட்டு அடிச்சு ஃபார்ம் கொண்டு வந்ததுதான். இது என்ன ஆஸ்பெக்ட்ல ஹர்ஷித் ராணா எடுக்கிறாங்க, அப்படி என்ன ஸ்கில் அவர் புதுசா கொண்டு வராரு? ஏன்னா டாப்ல உங்க 5 பேர் சாலிட் பேட்டிங் எடுத்துறீங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் கூட வந்து நீங்க வந்து இப்ப என்ன கேஎல் ராகுல் வச்சிருக்கீங்க. இவங்க 5 பேர் உங்களுக்கு வந்து சாலிட் பேட்டிங். இதுக்கு அடுத்து அக்ஷர் பட்டேல், தென் யூ ஹேவ் வாஷிங்டன் சுந்தர். தேவைப்பட்டா நீங்க நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒருத்தர் இழுத்துட்டு வரீங்க. தேவைப்பட்டா அவரையும் இழுத்துட்டு வரீங்க. சரி, ஓகே. இதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பேட்டிங் 8 வரைக்கும் பேட்டிங் தேவை. இல்ல அவர் என்ன மார்க்கஸ் ட்ரைனிஸ் மாதிரியா, இல்ல வந்து கிளென் மேக்ஸ்வெல் மாதிரியா, இல்ல ஷான் போலக் மாதிரியா? இதான் இல்லப்பா. அவரை விட்டா அச்சும் வந்து அந்த 2 டீமுக்கு டிஃபரன்ஸ் இவர் தான். ஒரு சாம் கரன் மாதிரி, ஒரு லான்ஸ் க்ளூசர் மாதிரினா சத்தியமா எனக்கு தெரியல. அந்த ப்ராஸ்பெக்டர்ஸ் எதுவுமே இல்லவும் இல்ல. இதுக்கு பயங்கரமா கம்பீர் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லுவாரு. ஹோம்ல நம்ம சவுத் ஆப்பிரிக்கோட ஓடி அடுத்து ஆட போறோம். அங்கேயும் இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அங்கேயும் புலம்ப போறோம். ஓகே, இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சாண்டி.